ஒரு கூட்டம் செயல்படுது அப்படின்றதுக்காக அதுக்கு அறிவுன்னு அர்த்தம் இல்ல. அதேபோல எமோஷனல் ஆவுறது அதேபோல அந்த கூட்டம் எமோஷனல் ஆவுறதுனால, அது தவறுன்னு அர்த்தம் இல்ல. அ ஒரு கூட்டம் எப்படி யோசிக்குது? எத ரிவார்ட் பண்ணுது? எத பனிஷ் பண்ணுது? அ அத பொறுத்து தான் அந்த கூட்டம் வந்து ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸா, இல்ல மாப் மென்டாலிட்டியா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அ ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இயற்கையில பல உயிரினங்கள் இருக்கு. சரியா? சில விஷயங்களுக்கு சில சில உயிரினங்களுக்கு வந்து நல்ல பெரிய பிரெயின் இருக்கு. சிலதுக்கு வந்து சின்ன பிரெயின் தான் இருக்கு. அ நாம இதில வந்து இந்த ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ ஃபாலோ பண்ற ஒரு நேச்சுரலான ஒரு லிவிங் பீயிங் எடுத்துப்போம். எறும்பு இருக்கு. எறும்பு எடுத்துக்கிட்டா, அ அது தனியா பெரிய இன்டெலிஜென்ஸ் எதுவும் இருக்கிறதா இதுவரைக்கும் நமக்கு வந்து இருக்கிறதா இல்லைன்னே வச்சுக்கணுமே. சரியா? அ இன்னும் சொல்லணும்னா, அதுக்கு மேப்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் பாயிண்ட் பத்திலாம் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. பட் ஆனா, நெறைய எறும்புங்க ஒண்ணு சேரும்போது என்ன நடக்குது? அதுங்க வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்த கண்டுபிடிக்குது. அ ஒண்ணோட ஒண்ணு கொலைட் பண்ணிக்க அந்த டிராஃபிக்க அவாய்ட் பண்ணிடுது. வேலைய பிரிச்சு செய்யுது. அ அது போக அதோட மொத்த காலனியும் சர்வை பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தா, அ ஒவ்வொரு எறும்பும் ஒரு சின்ன தகவல ஃபாலோ பண்ணும். அ இப்போ ஒரு ஃபுட் சோர்ஸ் கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சாக்லேட் போட்டிருக்கோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜீனி கிடக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அ அது அத ஃபாலோ பண்ணி ஒரு ஃபெரோமோன் ட்ரையல் ஒண்ணு விடும். சரியா? அ அந்த ட்ரையல மத்த எறும்புங்களும் ஃபாலோ பண்ணும். ஒரு பாதை இப்ப அந்த பாதை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அ அந்த பாதை வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். இதுவே அந்த பாதை வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, அ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராஜுவலா அந்த ட்ரையல் அப்படியே மறைஞ்சு போயிடும். அ இதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தவறான சிக்னல் ஓகேவா? அந்த சிக்னல் வந்து நேச்சுரலாவே வீக் ஆகுறது. அதே சமயத்துல சரியான சிக்னல் வந்து நேச்சுரலாவே ஸ்ட்ராங் ஆகுறது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் வந்து ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸோட கோர் கோர் ஐடியா. ஓகேவா? அ இதே இது பேர்ட்ஸ்லயும் இருக்கு. இந்த இத வந்து நம்ம பேர்ட்ஸ்லயும் பார்க்க முடியும். அ ஒரு பறவை வந்து கூட்டமா பறந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பறவை இல்ல, ஒரு பறவை கூட்டம் மொத்தமா பறந்து போயிட்டு இருக்கு. அ இப்ப அது ஒரு ட ஒரு ப அந்த பறவை எல்லாம் சேர்ந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது. எப்படி சேஞ்ச் பண்ணும்? இது சேஞ்ச் பண்ணது நம்ம சாதாரணமா பார்த்திருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க. சேஞ்ச் பண்றது எப்படி சேஞ்ச் பண்ணுது? எல்லா பறவையும் ஒரே நேரத்துல சேஞ்ச் பண்ணுது. ஒண்ணு இடிச்சுக்காம, எதுவும் இடிச்சு கீழ விழாம, எந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அது எப்படி சேஞ்ச் பண்ணுது? அ அத வந்து ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கண்ட்ரோல் ரூம் கிடையாது. கமாண்ட் சென்டர் கிடையாது. அ ஆனா, இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேர்டும் பக்கத்துல இருக்கிற பேர்ட அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம, அதுங்களுக்குள்ளார டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணும். அ இது போக அந்த கொலிஷனையும் அவாய்ட் பண்ணிடும். இதுதான் வந்து ஒரு பெரிய மாஸ் சிங்க்ரனைஸ்ட் மூவ்மெண்ட்டா மாறுறது. அ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அ சிம்பிளா இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாமே காம்ப்ளக்ஸான இன்டெலிஜென்ட் பிஹேவியர உருவாக்குது. இதுதான் வந்து ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அதாவது என்னன்னா, சிம்பிள் லோக்கல் டிஸ்டன்ஸ் மேக்ஸ் காம்ப்ளக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிஹேவியர். இது நேச்சர்ல மட்டும் இல்ல, ஹியூமன்ஸ்க்கும் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒண்ணு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். ஓகேவா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் வராரு. அவர பார்த்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் மட்டும் போதுமா? கண்டிப்பா பத்தாது. நர்ஸ் நர்ஸ் வேணும். நர்ஸ் வந்து அப்சர்வேஷன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். அ லேப் ரிப்போர்ட்ஸ் வேணும். லேப் ரிப்போர்ட்ஸ அ கிரியேட் பண்றதுக்கு, செக் பண்ணி தர்றதுக்கு லேப்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வேணும். அ ஒரு இன்னும் முக்கியமான இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, அந்த ஸ்கேன் பண்றதுக்கு அனலிஸ்ட் வேணும். அவங்க ரிப்போர்ட் குடுக்கணும். ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அவங்களோட இன்புட் தேவைப்படும். அ அப்புறம் சீனியர் டாக்டர் இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவைப்படும். இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் ஒரு அக்யூரேட் டயக்னோசிஸ உருவாக்க முடியும். சிம்பிளா சொல்றேன். ஒரு அக்யூரேட் டயக்னோசிஸ உருவாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து அ ஒரு கா ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் காம்ப்ளக்ஸான இன்டெலிஜென்ஸ் திங்க உருவாக்குறது தான். இதுதான். ஓகேவா? இத இன்னும் சிம்பிளா இத வந்து வேற எப்படி சொல்லலாம்னா, ஹெல்த்தி கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல்ஸ் யாருமே எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஓகேவா? ஆ அதேமாரி பெர்ஃபெக்ட்டாவும் இல்ல. ஆ
ஆனா ஒரு சிஸ்டம் கரெக்ட் இன்ஃபர்மேஷன ஒண்ணா சேர்த்து ஒரு பெட்டர் அவுட்கம்ம உருவாக்க முடியும். ஓகேவா? அ இப்ப நம்ம வந்து வேற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னன்னு பார்த்தா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துப்போம். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு புரோகிராமர் இருக்காரு. அந்த புரோகிராமர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ட்டாருன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆ ஆனா, அதுல இருக்கக்கூடிய மத்த டெவலப்பர்ஸ் இருப்பாங்கல்ல. அ அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூட் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஆ ஒருத்தவங்க பண்ண தப்பு, அதாவது ஒரு பக் இருக்குன்னா, அந்த பக்க கண்டுபிடிச்சுருவாங்க. அ அதுல இருக்கக்கூடிய எதெல்லாம் செக்யூரிட்டிக்கு வீக்கா இருந்துச்சோ, அந்த செக்யூரிட்டிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. அ இதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் எல்லாரும் சேர்ந்து பில்ட் பண்ற சாஃப்ட்வேர் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகிடும். இது ஏன் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம். அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் கொஸ்டினிங்க அலோவ் பண்ணுது. சரியா? 2வது விஷயம். அது கொஸ்டின் பண்றது மட்டும் இல்லாம, கரெக்ஷனையும் அலோவ் பண்ணுது. சரியா? ஆ அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னன்னா, டிஸ்அக்ரீமென்ட்டையும் அலோவ் பண்ணுது. ஆ இந்த 3 விஷயமும் அந்த என்விரான்மென்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இதே இதே கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஸ்டினிங்க ஹேட் பண்ணியிருந்தா, எமோஷனல் ஃபேக்ட்ஸ ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா, டிஸ்அக்ரீமென்ட்ட எனிமியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா, என்ன ஆயிருக்கும்? அதுதான் மாப் மென்டாலிட்டியா மாறும். இதுதான் மாப் மென்டாலிட்டியோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அ ஒரு ஸ்கூல் எடுத்துப்போம். அந்த ஸ்கூல்ல அ ஒரு ஸ்டூடண்ட்ட பத்தி ஒரு ரூமர் பரவுது. அ அவங்க வந்து எக்ஸாம்ல வந்து சீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் பரவுது. ஒருத்தவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்க. இவங்க வந்து சீட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ல. இவங்க வந்து சீட் பண்ணியிருக்காங்களா எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ உடனே அதுக்கு அடுத்தவன் சொல்லுவான், ஆமா நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அது என்ன ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் அவன் மார்க் அதிகமா எடுத்தான் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இன்னொருத்தன் சொல்லுவான், இதனால தான் நான் அவன எப்பவும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையிலே அவங்க அவங்க சீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ப்ரூஃப யாருமே பார்க்கல. ஓகேவா? ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிப்பிட்டேஷன் நடந்துச்சு. சரியா? அ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சோசியல் பிரஷர் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து சாதாரண ஒரு ரூமர ட்ரூத் மாரி ஃபீல் பண்ண வச்சுருச்சு. உண்மைன்னே எல்லாரையும் நம்ப வச்சுருச்சு. இதுதான் மாப் மென்டாலிட்டி. ஓகேவா? மாப் மென்டாலிட்டில ஒரு டேஞ்சரஸான விஷயம் இருக்கு. என்னன்னா, இண்டிவிஜுவலோட இன்டெலிஜென்ஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆ இப்ப எக்ஸாம்பிள் கூட இல்ல. நம்ம வந்து தனியா இருக்கிறப்ப லாஜிக்கலா நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஆ ஆனா கிரவுட்ல இருக்கிறப்ப அந்த லாஜிக் இல்லாம இரேஷனலா யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இரேஷனல் ஆயிடுவாங்க. ஏன்னா கிரவுட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைல்யூட் ஆயிடும். ஆ எமோஷன் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். ஆ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுருவோமோ, ஃபியர் ஆஃப் ஐசோலேஷன் வந்து உருவாகும். ஓகேவா? ஆ ஒரு புரோட்டஸ்ட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். அந்த புரோட்டஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் கோஷம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் வந்து கோவத்துல வந்து ஒரு கல் எறிறான்னு வச்சுப்போம். நம்ம நெறைய படத்துல பார்த்திருப்போம் அப்படின்றத தாண்டி வீடியோ, ட்ராமா, கதை எல்லா இடத்துலயும் இத பார்த்திருப்போம். ஒரு சின்ன பொறி தான். ஓகேவா? கல் எறிறான்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்னா, எல்லாரும் செய்றாங்க அப்படின்னு சொல்லி அத ஜஸ்டிஃபை பண்ணி, நாம ஏன் செய்யக்கூடாது? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும். வயலன்ஸ் உருவாகும். கயாஸ் ஆயிடும். யார் என்ன பண்றான்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வந்துரும். ஓகேவா? இப்ப இன்னொரு பாயிண்ட் யோசிச்சு பார்ப்போம். அந்த கிரவுட்ல இருந்த நெறைய பேரு, தனியா இருந்தா அத பண்ணியிருப்பாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி தனியா இருந்தா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா, மாப் மென்டாலிட்டிய நம்மளோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி ஓகேவா? அது வந்து வீக்கன் பண்ணும். ஓகே. ஆ இத வேற ஒரு ஆங்கிள்ல பார்ப்போம். ஹிஸ்டரில கூட இது நடந்திருக்கு. இப்ப நம்ம இதுல நடக்க போற சும்மா ஒரு விஷயமா சொல்றத தாண்டி,
ஹிஸ்ட்ரியில நடந்தத பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் பபுள் கிராஷஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெறைய ஃபினான்ஷியல் பபுள் கிராஷஸ்லாம். அது எல்லாமே இதுதான். சிம்பிளான மாப் மென்டாலிட்டி தான். ஆனா, அதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கு. அந்த பேர நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஆ இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதில ஃபர்ஸ்ட்டு சில பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்ப அத பார்க்குற மத்தவங்களுக்குலாம் என்ன தோணும்? அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. கூட நாமளும் சேர்ந்து சம்பாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அதில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லாஜிக் ஃபர்ஸ்ட் இல்ல. எதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்? அதில மத்த விஷயங்கள் அதில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அத மாரி எதுவுமே பண்ணாம டைரக்ட்டா வந்து அப்படியே ரேண்டமா வந்து ஒரு ஸ்டாக்கு காசு தருது அப்படின்னா, அதில போய் இன்வெஸ்ட் பண்றது. அ இன்னொன்னு அதோட அந்த கம்பெனியோட வேல்யூ பார்க்கறது இல்ல. பிசினஸ் என்னன்னு பார்க்கறது கிடையாது. சஸ்டெய்னபிலிட்டி லாங் டெர்ம் சஸ்டெய்னபிலிட்டி எப்படின்றத பார்க்கறது கிடையாது. ஆனா, எல்லாரும் வாங்குவாங்க. சரியா? அ இப்ப எல்லாரும் வாங்குறாங்கன்றதே அங்க வந்து ஒரு ரீசன் ஆயிடும். அ இதுதான் இந்த ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மாப் மென்டாலிட்டியோட எக்கனாமிக் வெர்ஷன். எக்கனாமிக் வெர்ஷன் தான் ஹெர்ட் மென்டாலிட்டி. ஓகேவா? அ இப்போ நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம். சோசியல் மீடியா இத டேஞ்சரஸான ரொம்ப பயங்கரமான ஒரு லெவலுக்கு இத ஆம்பிஃபை பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு வதந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வதந்தி பரவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆ இப்ப அப்படி இல்ல. ஒரு வதந்திய ஒரு ஸ்னாப் தான். டக்குன்னு வைரல் பண்ணிடலாம். ஒரே நொடி தான். ஏகப்பட்ட பேர் பார்த்துருவாங்க. ஒரு வெறிய உருவாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்ல. டக்குன்னு உருவாக்கிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற அல்காரிதம்ஸ்லாம் என்ன பண்ணுது, அட்டென்ஷன தான் வந்து பிரையாரிடைஸ் பண்ணுது. இதுதான் ட்ரூத். ஓகேவா? அட்டென்ஷன பிரையாரிடைஸ் பண்ணுது. என்கேஜ்மென்ட்ட பிரையாரிடைஸ் பண்ணுது. எமோஷனல் ரியாக்ஷன பிரையாரிடைஸ் பண்ணுது. ஓகேவா? ஆ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோவம், கோவம், பயம், நம்மள அசிங்கப்படுத்துறாங்களோன்னு ஒரு எண்ணம். அது போக கான்ட்ரோவர்சி. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா, இதுக்காக இன்டர்நெட் முழுக்க தப்பு அப்படின்றது கிடையாது. அ இப்போ ஒரு இன்டர்நெட்டோட பாசிட்டிவ் சைட பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது. இயற்கை பேரழிவு, இயற்கை சீற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றாங்க, மக்கள் வந்து அவங்களோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்றாங்க. ரெஸ்க்யூ இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகுது. இப்போ பிளட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பேர் நம்ம வந்து பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்கோம். இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்திருக்கோம். அ டொனே அ முடியாத இதுக்கு வந்து டொனேஷனுக்கு ஹெல்ப் கேட்டு நெறைய ஆர்கனைசேஷன் மூவ் பண்ணி, நெறைய இம்பாசிபிளா இருந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி குடுத்துருந்துருக்காங்க. இன்னும் வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது கூட இன்டர்நெட்டோட ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டூல். இன்டர்நெட் வந்து அங்கலாம் ஒரு டூலா தான் பயன்படுது. யூஸ்ஃபுல் டூலா பயன்படுது. ஓகேவா? அ இதுவும் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான். சேம் கிரவுட் தான். சேம் டெக்னாலஜி தான். பட் அவுட்கம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதில டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபர்மேஷன் வந்து அ ஆம்பிளிஃபை ஆகுதா? இல்ல எமோஷன் ஆம்பிளிஃபை ஆகுதா? அப்படின்றது தான் இதில முக்கியமான விஷயம். அ அது போக அதுதான் டிஃபரன்ஸும் கூட. அ இப்ப ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ்க்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ச என்னன்னு பார்த்தா இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கும். ஓகேவா? அ டைவர்சிட்டி இருக்கும். அப்புறம் கரெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்கும். தன்னை தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுதல். பலதரப்பட்டமான விஷயங்கள் தான் டைவர்சிட்டி இருக்கும். இண்டிபெண்டன்ட் திங்கிங் ஒவ்வொருத்தவங்களும் தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கிரிட்டிசிசம் ஓப்பனா இருக்கும். யார் வேணா யார பத்தி வேணா குறை சொல்றதுக்கான விஷயம் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கும். ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கும். ஓகேவா? இதுவே மாப் மென்டாலிட்டில முக்கியமான ஃபியூவல். ஒரு நெருப்பு எரியும்னா அதுக்கு ஃபியூவல் வேணும் இல்லையா? என்னென்ன ஃபியூவல் தேவைன்னு பார்ப்போம். பிளைண்ட் கன்ஃபார்மிட்டி. என்னன்னு நம்ம வந்து விசாரிக்கலாம் தேவையில்ல. நம்புனாலே போதும். அப்புறம் எமோஷனல் கன்டேஜியன். எமோஷன் தானே ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம். சினிமா வந்து அங்க இருக்கிறது வந்து அது அது ஆக்டிங் தான்னு தெரிஞ்சாலும், அங்க ஒரு எமோஷன்
நடக்கிறப்ப நம்ம வந்து குதூகலிக்கிறோம். ஜோக் சொல்றப்ப சிரிக்கிறோம். அ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றப்ப நம்ம அழுகுறோம். அ ஒரு அ ஒரு சக்சஸ் வரப்ப நம்ம குதூகலிக்கிறோம். இதெல்லாம் எமோஷனல் கன்டேஜியன். எமோஷன் இஸ் கன்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நான் தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். இருக்கு. பட் எனக்கு அத படிக்கும்போதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். எமோஷன் இஸ் கன்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நெறைய இடத்துல இத பார்த்துருக்கேன். ஸ்மைல் இஸ் கன்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சிரிச்சா பக்கத்துல இருக்கிறவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஜெனரல் பிஹேவியர். ஸ்மைல் இஸ் கன்டேஜியஸ் அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆ அதே மாரி ஐடென்டிட்டி. தன்ன தானே வந்து ஒரு குரூப் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கல்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் ஃபியர் ஆஃப் டிஸ்அக்ரிமென்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆ லாஸ்ட்டா சோசியல் வேலிடேஷன் அடிக்ஷன். ஓகேவா? இந்த சமூகம் வந்து நம்மள வந்து வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு போதை. டோபமைன் அடிக்ட். ஓகேவா? ஆ இதெல்லாம் தான் வந்து மாப் மென்டாலிட்டியோட ஒரு ஃபியூவல். இப்போ ஒரு குரூப் வந்து ஹெல்த்தியா இருக்கா, இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? என்னன்னு பார்த்தா, அந்த குரூப்ல வந்து உங்களால கொஸ்டின் கேட்க முடியுது. இப்ப அந்த குரூப்ல வந்து மிஸ்டேக் வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அ ஒரு அன்பாப்புலரான ஒப்பீனியன், பாப்புலர் ஒப்பீனியன் நல்லா யோசிச்சுக்கோங்க. அன்பாப்புலரான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அத சொல்றதுக்கு அந்த குரூப் வந்து சேஃபா ஃபீல் ஆகுது. அப்படின்னா, அது இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுவே இப்ப டவுட் கேட்கறான் ஒருத்தவன். ஒருத்தவன் இல்ல. ஒருத்தவங்க டவுட் கேட்கறாங்க. அவங்கள நம்ம அட்டாக் பண்றது. கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து பிட்ரயலா ட்ரீட் பண்றது. ஓகேவா? அ துரோகமா ட்ரீட் பண்றது. கிரிட்டிசிசத்த துரோகமா ட்ரீட் பண்றது. அப்புறம் இன்னொரு ரொம்ப டாமினன்ட்டான ஒரு மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு வெர்சஸ் அவங்க சைடு அப்படின்னு மாறுறது. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து மாப் மென்டாலிட்டிய நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஒரு கிரவுட் டேஞ்சரஸ் ஆகுறதுக்கு காரணம் அதுல நெறைய பேர் இருக்கிறது கிடையாது. ஓகேவா? ஆ அதுல நெறைய பேர் இருந்தும் யோசிக்கிறாங்கல்ல. யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிப்பாட்டுறது தான் காரணம். ஆ அதனால தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நாலேட்ஜ் இல்ல. அது வந்து இண்டிபெண்டன்ட் திங்கிங். ஓகேவா? ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? கூட்டத்தோட சேர்ந்து கத்துறது ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு கூட்டம் தவறா போறப்ப, அதுக்கு எதிரா நின்னு அ நிக்கிறதே ஃபர்ஸ்ட்டு கஷ்டம் தான். பட் அதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸும் கூட. ஓகேவா? அ இந்த வீடியோவ ஷேர் பண்ணணும்னா கூட, அ செக் பண்ணிட்டு இந்த கான்டெக்ஸ்ட்லாம் கரெக்ட்டா? இல்ல தப்பா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேணா ஷேர் பண்ணுங்க. பார்த்துக்கலாம். பாய்.